ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். வெஸ்ட் இண்டீஸ் டூர் ஆஃப் இந்தியா சீரிஸ் நடக்க போகுது. அண்ட் அவங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் 2 டெஸ்ட் மேட்ச் ஆட போறாங்க இந்தியாவுக்கு வந்து. அண்ட் அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு October 2 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு இந்தியா டீமோட ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ. அண்ட் அந்த ஸ்குவாடை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இங்கிலாண்டோட ஒரு ட்ரா பண்ணிட்டு வந்தாங்க டெஸ்ட் சீரீஸேவே. அண்ட் நியூ டீமாக சுப்மன் கில் கேப்டன்ஸில் போயிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய வெஸ்ட் இண்டீஸோட 2 டெஸ்ட் சீரிஸ் அண்ட் டெஸ்ட் மேட்ச். அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிளுக்கு ஒரு முக்கியமான 2 டெஸ்ட் மேட்ச் தான் இருக்க போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரா பண்ணிட்டு வந்தன்ற ஒரு காரணத்தினால. ஸோ அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு டீம் ஸ்குவாட் இருக்குது, யார் யார் மிஸ் அவுட் ஆகிறாங்க, யார் யார் இருக்காங்க, அண்ட் யார் யார் என்னென்ன பொசிஷன் கெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஹாய் பாலா. ஹாய். எஸ். ஸோ இந்தியா டீமோட ஸ்குவாட் ரிலீஸ் ஆயிருக்கு வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்க்கு. ஸோ அதை பற்றின எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்றத ஒரு டீட்டெயில் சொல்லிடு. எஸ். டெஃபினட்டா நீ சொன்ன மாதிரி தான் சுமன் கிலோட ஃபர்ஸ்ட் கேப்டன்சியே வந்து டிராவோட வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து செகண்ட் மிஷினை நோக்கி வந்து போறாரு, வெஸ்ட் இண்டீஸை நோக்கி சுமன் கில் போறாரு. ஸோ ஸ்குவாட் வந்து ஆப்வியஸ்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ரிஷப் பண்ட் வந்து கிடையாது, ஏன்னா லாஸ்ட் சீரீஸ்ல வந்து பார்த்துருப்போம் அந்த ஒரு இன்ஜுரி ஸ்ட்ரகிள்னால வந்து மிஸ் அவுட் ஆனாரு. அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட போய் பேட் எடுத்து காலில் அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரு மேஜர் இன்ஜுரியில வந்து இன்னும் அவர் இருக்காரு. ஸோ ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் த்ருவ் ஜுரல் ஆப்வியஸ்லி 11ல வந்துருவாரு. அதுக்கப்புறம் ஜெகதீஷன் வந்து பேக்கப் விக்கெட் கீப்பரா இருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சாலிடான ஸ்கோர். இப்போ அவங்க ஸ்குவாடை வந்து பார்த்துடலாம். சுப்மன் கில் இருக்காரு, தென் ரவீந்திர ஜடேஜா, அவரு தான் வந்து இந்த பர்டிகுலர் சீரீஸ்க்கு வைஸ் கேப்டன் வந்து கொடுத்துருக்காங்க. தட்ஸ் குட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாள் நம்ம டெஸ்ட் டீம்ல வந்து இருக்காரு ஒரு சீனியர் பிளேயர். ஸோ அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்தது வந்து பெரிய விஷயம். தென் யசஸ்வி ஜெய்ஸ்வால் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. KL ராகுல் இப்போ ரீசெண்டா இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா ஒரு 170 அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, அவர் இருக்காரு. தென் தேவ்தத் படிக்கல், அவரும் அந்த ஒரு இந்தியா ஒரு 150 அடிச்சு நல்லா ஸ்குவாட்ல வந்திருக்காரு. தென் துருவ் ஜுரல் ஆப்வியஸ்லி அவர் தான் 11ல வருவாரு. வாஷிங்டன் சுந்தர், ஜாஸ்பிரிட் பும்ரா இருக்காரு. அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல நம்ம பார்க்கல. பட் இது வந்து இந்தியா அந்த கண்டிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பார். ஸோ அவர் எட்டு வந்திருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டி, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, குல்தீப் யாதவ், ஜெகதீஷன் ஆப்வியஸ்லி அவர் வந்து பேக்கப் விக்கெட் கீப்பராக இருக்க போறாரு. தென் சாய் சுதர்ஷன், அவருக்கு வந்து அடுத்த ஒரு சீரீஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அவரும் இப்போ இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியால ஒரு செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஓவரால் நல்ல ஒரு சாலிட் யூனிட்டா வந்து எடுத்திருக்காங்க. 3 ஃபாஸ்ட் பாலரோட போயிருக்காங்க. ஒரு ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு. தென் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் வந்து ஜடேஜா அண்ட் அக்ஷர் பட்டேல் இருக்காங்க. ஸோ ஓவரால் நல்ல ஒரு ஸ்குவாட் தான். எஸ். அண்ட் நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஆக்சுவலாக இப்போ நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. இந்த ஸ்குவாட்ல பார்த்தோன்னா ரவீந்திர ஜடேஜா வந்துட்டு இப்போ ஒரு வைஸ் கேப்டனுக்கு ப்ரொமோட் ஆயிருக்காங்க. ஏன்னா அவர் ஒரு ஃபெனாமினல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல. அண்ட் அவர் இல்லைன்னா அந்த டெஸ்ட் மேட்ச் நம்ம ட்ரா கூட பண்ணிருக்க முடியுமா, எவ்வளோ டெஸ்ட் மேட்சஸ் ட்ரா பண்ணியிருப்போன்றது நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஆக்சுவலாக அவர் கேப்டனாக இருக்க வேண்டியது அப்படின்ற ஒரு பொசிஷன்ல இருக்கிற நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே சரி ஃபியூச்சர் நோக்கி போறவங்களால தான் ஜடேஜா மிஸ் ஆகும்போது இப்போ வைஸ் கேப்டனா கொடுத்தது ரொம்ப ஒரு டீமுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவனோட எக்ஸ்பீரியன்ஸ், இத்தனை வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அது ஃப்ரம் தோனி கூட ஆரம்பிச்சிருந்து கோலியோட கேப்டன்சில, ரோஹித்தோட கேப்டன்சில, எல்லாத்தோட கேப்டன்ஸுமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்திருந்தாரு. நாட் வித் பால் வித் பேட் ஆல்சோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல பேட்டிங் சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு டிசர்விங் வைஸ் கேப்டன் ரோல். அண்ட் இந்த வைஸ் கேப்டன் ரோல் அவருக்கு ரொம்ப வருஷம் தொடரணும்ன்றது நம்ம சிபிஎம் சார்பாக நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் அது கண்டினியூ பண்ணணும். அண்ட் ரவீந்திர ஜடேஜா வைஸ் கேப்டனா கொடுத்தது பார்க்கும்போது இப்போ டீம் வந்துட்டு யங் பிளேயர்ஸ் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் போய் கேட்டுக்கலாம். மேபி சுப்மன் கில் கூட சில சுச்சுவேஷன்ஸ்ல வந்துட்டு இப்போ பவுலிங் எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு கூட ஒரு டிஸ்கஷனுக்கு ரவீந்திர ஜடேஜா கிட்ட போறது வந்துட்டு இன்னுமே பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அண்ட் ரவீந்திர ஜடேஜா மேபி அவரோட வைஸ் கேப்டன்சில மேபி அவர் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவார் டீமுக்கு அப்படின்றத வந்துட்டு உதவும். ஏன்னா ஒரு கேப்டன் போது அவர் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி நம்ம சிஎஸ்கே இதை பார்த்துருப்போம். பட் வைஸ் கேப்டன் போது அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், பிளஸ் நம்ம கேப்டனும் கிடையாதுங்கிறனால அந்த ஃப்ரீனஸும் இருக்கும் அவருக்கு ஆடுறதுக்கு. ஸோ இது ஒரு சூப்பரான சான்ஸ் ரவீந்திர ஜடேஜாக்கு. ஸோ அதை பத்தி பார்த்தோம். அண்ட் நீ என்ன நினைக்கிற ரவீந்திர ஜடேஜா வைஸ் கேப்டன்சி பத்தி? டெஃபினட்டா நீ சொன்ன மாதிரி அந்த இங்கிலாந்து சீரீஸ்ல வந்து எப்பவுமே வந்து அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து பவுலிங் தான். பட் பவுலிங்கோட பேட்டிங் வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தாரு. இந்த பர்டிகுலர் சீரீஸ் வந்து நம்ம இந்தியாவில் நடக்கிறதுனால வந்து குரூஷியலா இருக்கும். ஸோ பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே வந்து சூப்பரா போடுவாரு. நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ்லாம் அவருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால வந்து ஸ்பின் பவுலிங்லாம் வந்து சூப்பரா போட்டு கொடுப்பாரு. ஸோ மேபி வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து நம்ம ஸ்பின் அட்டாக்கை எப்படி வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும். அவங்க ஆப்வியஸ்லி வந்து ரீச் பண்ணிட்டாங்க, நம்ம இந்தியா வந்து ரீச் பண்ணிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ். ஸோ அவங்க சைட்லயும் வந்து ஒரு மேஜர் ப்ளோ இருக்கு.
ஷமார் ஜோசப் வந்து கிடையாது. ஸோ அங்கே வந்து ஒரு இன்ஜுரி, ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஒரு மேஜர் ப்ளோ ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஓவரால் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரவீந்திர ஜடேஜா பேட்டில் கொடுத்துட்டாரு. இந்த பர்டிகுலர் சீரீஸ்ல எனக்கு தெரிஞ்சு பவுலிங்லேருந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வரும் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ இந்தியாவில் ஆடுறாங்கன்றனால ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம்னா, இந்தியாவுக்கு வராங்க போது நம்ம மேக்ஸிமம் பார்த்துப்போம் இந்தியா ஹோம் சீரீஸ்ல எப்பவுமே வின் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த சீரிஸ் ஒயிட் வாஷ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இது எந்தெந்த பிளேஸ்க்கு உதவுன்றதை நம்ம ஃபர்தரா பார்க்கும்போது, இப்போ இதுல இருந்து ரிஷப் பண்ட் மிஸ் அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஒரு வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்னால ரிஷப் பண்டோட மிஸ்ஸை வந்துட்டு நம்ம அந்த அளவுக்கு இலக்காரமா எடுத்துக்க கூடாதுன்னு தான். பட் இருந்தாலும் அவர் இல்லாத மேபி துருவ் ஜுரல் வந்து இந்தியாவில் ஆடுறாங்க, வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடுறாங்கும் போது மேபி அவருக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸா இது ஒரு கிளிக் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் இந்தியா டீமுக்கு இது வரைக்கும் டெஸ்ட்ல வந்துட்டு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல, சொல்லிக்கிற மாதிரி. ஸோ அதனால இந்த டைம் வந்துட்டு அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்றத பார்க்கணும். அண்ட் கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாராயண் ஜெகதீசன் கொண்டு வந்திருக்காங்க. அபிமன்யு ஈஸ்வரன் வந்துட்டு டீம்ல இருந்து வெளியே போயிருக்காரு. ஸோ நாராயண் ஜெகதீசனுமே பேக்கப் விக்கெட் கீப்பரா இருக்க போறாரு. மேபி அவருக்கு ஏதாவது ஒரு சான்ஸ், மேபி துருவ் ஜுரல், ஆனா ரெண்டு டெஸ்ட் மேட்ச் தாங்கிறனால சான்ஸ் கிடைக்குமான்றது தெரியல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். Yeah. டெஃபினட்டா ஜெகதீசன் இப்போ ரீசெண்டாக அந்த துலீப் ட்ராஃபிலையும் வந்து ஒரு 190 வந்து அடிச்சிருந்தாரு. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் அன்அஃபிஷியல் டெஸ்ட் இந்தியா ஏ விசஸ் ஆஸ்திரேலியாலையும் ஒரு நல்ல ஒரு நாக். ஸோ அந்த ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் இந்த ஸ்குவாட் எடுத்திருக்காங்கிறது நல்லா கிளியரா தெரியுது. ஏன்னா அங்கே ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் போட்டதுனால தான் ஜெகதீசன் இங்கேயும் வந்து ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பராக வந்திருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி இங்கிலாந்துலையும் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் பேக்கப் விக்கெட் கீப்பராக தான் வந்து இருந்தாரு. ஸோ இங்கேயும் வந்து பேக்கப் விக்கெட் கீப்பராக இருக்காரு. ஸோ நீ சொன்ன மாதிரி வந்து நம்ம இந்தியாவில் விளையாடுறதுனால ஸ்பின் கண்டிஷன், ஸோ அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் அவங்களாம் வந்திருக்காங்க. ஈவன் வாஷிங்டன் சுந்தர் கூட இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 ஃபாஸ்ட் bowling 11ல போனா கூட வந்து ஆச்சரியப்படுறது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு கண்டிஷன் நமக்கு ஆமா, ஹெல்ப்ஃபுல்லா ஸ்பின் இருக்கும். கண்டிஷனால ஆக்சுவலா இங்கிலாந்துக்கு கொண்டு போன நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விட்டுட்டாங்க. ஹர்ஷதீப் மிஸ் அவுட் ஆயிருக்காரு. அண்ட் பார்த்தோன்னா அன்ஷுல் கம்போஜ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தாரு. பட் அவர் இந்த டைம் ஸ்குவாட்ல வச்சிருக்கலாம். பட் அவர் மிஸ் அவுட் ஆகுறாரு. ஸோ ஆகாஷ் தீப் மிஸ் அவுட் ஆகுறாரு. ஸோ இப்படி பார்க்கும்போது நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மிஸ் அவுட் ஆகுறாங்க. ஆகாஷ் தீப் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு இங்கிலாந்து சீரிஸோட. ஸோ இது வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ்னால தான் இப்படி சேஞ்சஸா, இல்லை வந்துட்டு மேபி அவங்க இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா அப்படின்றது என்னன்னு பார்க்கணும். ஆகாஷ் தீப்புக்கு ஒரு இன்ஜுரி கன்சர்ன் வேற. ஸோ அதனால தான் அவர் ஸ்குவாட்லயும் இல்லை ஆகாஷ் தீப். ஓகே ஓகே. ஸோ யார் யாருக்கு இன்ஜுரி கன்சர்ன், யார் யார் டீம்ல இருந்து மிஸ் அவுட் ஆகிறாங்கன்றத ஒரு லிஸ்ட் சொல்லிடு. 2 பிளேயர் வந்து இன்ஜுரி கன்சர்னு, ஆகாஷ் தீப். அப்புறம் ஆப்வியஸ்லி நம்ம எல்லாரும் தெரிஞ்சது ரிஷப் பண்ட், அவருக்கும் இன்ஜுரி. ஸோ அது வந்து மேஜர் இன்ஜுரி தான். ஏன்னா அவருக்கு அந்த கார் கிராஷ்லேயே வந்து அந்த ஒரு லெக்ல தான் வந்து அடிபட்டுச்சு. நம்ம எல்லாம் வந்து பார்த்துருப்போம். அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. திருப்பியும் ஒரு பேட் எடுத்து லெக்லேயே அடிச்சதுனால அது இன்னுமே மேஜர் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அங்கிருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ அவர் வந்து லேட்டாக தான் வருவார், ரிஷப் பண்ட். ஸோ ஓகே. இவங்க 2 பேரும் இன்ஜுரி கன்சர்ன்ஸ்ல இருக்காங்க. அண்ட் ஷர்துல் நிதிஷ்குமார் தாக்கூர் ரெட்டி மிஸ் அவுட் இப்பதான் ஆகிறாங்க. வந்து கொஞ்சம் சர்துல் தாக்கர் மிஸ் அவுட். ஆக்சுவலி சர்துல் தாக்கர் அது நம்ம எல்லாரும் தெரிஞ்சதான். அந்த ஒரு இங்கிலாந்து பர்டிகுலர் சீரியஸ்க்கே கொண்டு வந்த மாதிரியான பிளேயர் தான் தெரிஞ்சாரு. ஸோ அப்படியே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. மேபி கருண் ஓகே. நாயருக்கு நீ சொன்ன மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சான்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இந்தியன் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி அஜித் தகர்கரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டாரு. அவர்கிட்ட வந்து பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவர் டொமஸ்டிக் அந்த அளவுக்கு அடிச்சுட்டு வராரு, 100 அடிச்சுட்டு வராரு. பட் இங்கே வந்து அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் கிடையாது. ஸோ அப்படியே வந்து ஒரு ஃபிளிப் மேபி ஃப்ளாப் அதே மாதிரி வந்து விளாண்டுருக்காரு. கண்டிஷன்ஸ்ன்றால மேபி அவர் இதாக இருக்கலாம். மேபி இந்தியாவில் ஒரு இருக்கலாம். சான்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் எனிவேஸ், ஏன்னா நிறைய அந்த ஸ்பாட்டுக்கு நிறைய பிளேயர்ஸ், அதான் நீ சொன்ன மாதிரி அஜித் தேவர் சொன்னாரு, எங்களுக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ வி வாண்ட் டு டேக் அ டிசிஷன்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அதனால அவங்க கொண்டு வந்திருக்கிற பிளேயர் பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல் அண்ட் நாராயண் ஜெகதீசன் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தேவ்தத் படிக்கல் பார்த்தோன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. எஸ். ஸோ அதனால அவருக்கு மேபி ஒரு சான்ஸ் கிடைக்கலாம். பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு. அவரும் அதுதான் சொல்லியிருந்தாரு. ஏன்னா அந்த இப்போ ரீசெண்டாக தேவ்தத் படிக்கலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்ததுனால தான் நாங்கள் வந்து கருண் நாயரை வந்து ட்ராப் பண்ணோம். நீ சொன்ன மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக இந்தியா ஆஸ்திரேலியாவில் ஒரு செஞ்சுரி வேற வந்து அடிச்சிருக்காரு. ஒரு 150 ஸ்கோருங்கிறப்ப அது வந்து ஒரு பெரிய மார்ஜின். ஸோ அது வந்து நல்ல பூஸ்டப்பாக இருக்கும். அதனால தான் வந்து ஸ்குவாட்லேயும் வந்து இடம் பெற்றிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேவ்தத் படிக்கலுக்கு இஃப் ஹி கெட்ஸ் இன் 11. எஸ். அண்ட் ஸ்பின்னுக்கு பார்த்தோன்னா நீ சொன்ன மாதிரி வாஷிங்டன் சுந்தர் இருக்கார், அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா. ஸோ இந்த ஸ்பின்னர்ஸ் தான் இப்போதைக்கு இந்தியா டீமை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஃபார்மேட்லையும் மோஸ்ட்லி. ஸோ அந்த ஸ்பின்னர்ஸே எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த டைம். அண்ட் பேலன்ஸ் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி மறுபடியும் டீமில் கண்டினியூ பண்ணுறாரு. ஏன்னா அவர் டெஸ்ட் மேட்ச்சில் லாஸ்ட் டெஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. அண்ட் ஆல்சோ அப்பப்போ தேவையான டைமில் வந்துட்டு ஒரு 40s or 30s அந்த மாதிரி கொஞ்சம் ரன்ஸ் அவர் ஸ்கோர் பண்ணார் அவரால் முடிஞ்சது. அண்ட்
ஸோ அதனால மறுபடியும் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ஆல்சோ அதுக்கு முன்னாடி இந்த இங்கிலாந்து சீரிஸ் தான் கொஞ்சம் அவருக்கு டவுன் ஆனது. அதுக்கு முன்னாடி எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு இருந்திருந்தாரு. ஸோ டீம் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைம் நிறைய நியூ பிளேயர்ஸ் உள்ள வந்திருக்காங்க, லைக் நாராயண் ஜெகதீசன், அப்புறம் தேவ்தத் படிகல். ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். அண்ட் நீ சொன்ன மாதிரி தான் பவுலிங், ஃபாஸ்ட் பவுலிங் எடுத்துட்டு போது உனக்கு சிராஜ், பிரசித் கிருஷ்ணா அண்ட் அவ்வளோதான் இருக்காங்க. ஜாஸ்பிரிட் பும்ரா. ஜாஸ்பிரிட் பும்ரா. ஸோ இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி தான் மேக்ஸிமம் 2 பேர்த்த கொண்டு போனால் ஆச்சரியத்துக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். எஸ். அண்ட் அதுதான் இப்போ டீம் வந்துட்டு மறுபடியும் பில்ட் பண்ணுறனால நம்ம இங்கிலாண்டில் பார்த்த மாதிரி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் யங் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல மூவ். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் சீரிஸ். டெஃபினட்டா நீ சொன்ன மாதிரி மேபி ஜாஸ்பிரிட் பும்ரா கூட ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ ஏஷியா கப் ஃபைனல்ஸ் வர்றாரு. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு ரெஸ்ட் கூட வந்து கொடுக்கலாம். ஏன்னா 2 டெஸ்ட் தான் வந்து விளாடுறாங்க. அதனால ரெஸ்ட் எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. மேபி வந்து ஒரு டெஸ்ட் கூட வந்து விளாடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட சாலிட் பவுலிங் லைனப் இருக்கு. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு நான் எதிர்பார்க்குறேன் ஜாஸ்பிரிட் பும்ரா கிட்ட. அப்புறம் நீ ஆப்வியஸ்லி நீ சொன்ன மாதிரி அக்ஷர் பட்டேலையும் மறுபடியும் வந்து ஸ்குவாட்ல ஆக்ட் வந்திருக்காங்க அந்த ஒரு இந்தியன் கண்டிஷனுக்காக. ஸோ ஓவரால் நல்ல ஒரு சாலிட் யூனிட். நம்ம பெருசா வந்து குறை சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். மேபி அபிமன்யு ஈஸ்வரன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் இது வரைக்கும் நடந்த எல்லா டெஸ்ட் சீரீஸ்லயும் வந்து ஸ்குவாட்ல இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு அந்த ஒரு டிராப் தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. ஏன்னா மேபி நாராயண் எல்லா ஜெகதீஷன் ஸ்குவாட்லயும் பதிலாக அவரை வச்சிருக்கலாம் இன்னொரு டைம் ட்ரை பண்றதுக்கு. ஆக்சுவலி நாராயணன் ஜெகதீசன் என்ன ஒரு பிரச்சனைனா ஒரு விக்கெட் கீப்பரா போயிட்டாரு. ஸோ துருஜுரலுக்கு ஒரு இன்ஜுரினா பேக்கப் விக்கெட் கீப்பர் வேணும். அபிமன்யு ஈஸ்வரன் விக்கெட் கீப்பர் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி அதனால வந்து டிராப் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு அன்பார்ச்சுனேட்லி தான். ஏன்னா ஒரு மேட்ச் கூட ஆட வைக்காம அப்படியே ஸ்குவாட்லேயே டிராவல் பண்ணிட்டு இப்போ டிராப் பண்றாங்க. ஸோ அது வந்து ஒரு கன்சர்னா இருக்கு. மேபி நெக்ஸ்ட் டெஸ்ட் சீரீஸ்ல ஏதாவது ஒன்று அவர் ஆட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரோட ரன்ஸ் வந்துட்டு சூப்பராக அடிச்சிருக்காரு டொமஸ்டிக்ல. ஸோ அதனால தான் டீமுக்குள்ளேயே வந்தாரு. பட் இருந்தாலும் இங்கிருந்து ஒரு டெஃபினட்டா. பிளேயிங் லெவனில் அதே தான் அஜித் கார்கோ சொன்னார். அவர் நாங்கள் ரொம்ப வருஷமா நாங்கள் வந்துட்டு சும்மா டீமுக்குள்ளே மட்டுமே ஸ்குவாடுக்குள்ளே மட்டுமே வச்சுட்டு இருக்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு பதிலாக நாங்கள் வந்துட்டு மேபி ஒரு பிளேயரை வந்துட்டு ட்ரை பண்ணுறோம். மேபி இந்த சீரீஸ் இல்லைனாலும் ஃபார் த ஃபியூச்சர் சீரீஸில் அவர் இடம் பெற்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நாங்கள் அவரை டீம் எடுத்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே நம்ம பார்க்கும்போது ஓகே, இட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான டிசிஷன் மாதிரி தான் தெரியுது. ஸோ இதுதான் இந்தியா டீமுடைய ஸ்குவாட் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ். ஸோ இந்த வெஸ்ட் இண்டீஸோட ஆடக்கூடிய 2 டெஸ்ட் மேட்ச் நான் சொன்ன மாதிரி தான் இது ஒரு குரூஷியல் டெஸ்ட் மேட்ச் ஃபார் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள். ஏன்னா நம்ம இந்தியா டீம் இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிளில் நிறைய ட்ரா அண்ட் லாசஸ் இருக்கு மேக்ஸிமம் வின்னை விட. ஸோ இந்த 2 வின் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் தரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அண்ட் அது எந்த மார்ஜினில் வின் பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய மேட்டராக இருக்க போகுது. ஸோ அதுதான் இதில் டாப் நியூஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரவீந்திர ஜடேஜா வந்துட்டு வைஸ் கேப்டன் ஆயிருக்காரு. அண்ட் டீமில் வந்துட்டு தேவ்தத் படிக்கல் ஆட் ஆயிருக்காரு அவரோட பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நாராயண் ஜெகதீசன். தென் துருவ் வந்துட்டு விக்கெட் கீப்பிங் பண்ண போறாரு. ஸோ அவர் தான் வந்துட்டு 2 டெஸ்ட் மேட்ச்மே ஆட போறாரு. ஸோ இதான் டாப் பிக்ஸ். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் October 2 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாரும் பாருங்க, இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய மைல்ஸ்டோனா இருக்க போகுது ஃபார் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள். டெஃபினட்டா இது வந்து ஹோம் சீரீஸ்ங்கிறப்போ ஸ்டார் நெட்வொர்க் அவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல வந்து நடக்குது அகமதாபாத்ல. ஸோ இந்தியாவில் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேடியம் தான் வந்து அவங்க அதிகமாக வந்து ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து அங்கே நடக்கிறதுனால வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அண்ட் செகண்ட் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அருண் ஜெட்லி ஸ்டேடியம்ல வந்து நடக்குது. ஸோ எல்லாமே வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான் வந்து கவரேஜ் பண்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாம் என்ஜாய் பண்ணி பாருங்க. யா. அண்ட் இதுதான் என்னோட இந்தியா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் இந்தியா டீம் ஸ்குவாட் அனாலிசிஸ். அண்ட் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லி வரும். அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த கிரிக்கெட் பார்க்குற ஃபேன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க அவங்களுக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.